ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேர்னி டு டெஸ்டினி. இந்த 2025 ஸ்டார்ட் ஆனாலும் ஆச்சு. ஸ்டார்டிங்லேருந்து ஷோஸு ஃபெஸ்டிவல்னு வந்துட்டே இருக்குது லைனாக. ஃபெஸ்டிவலா? பொங்கல் தான் இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லையே, அதுக்குள்ளே என்ன ஃபெஸ்டிவல்னு யோசிக்கிறீங்களா? இது பலூன் ஃபெஸ்டிவலாம், சென்னை ஈசிஆரில் நடக்குது. பலூன் ஃபெஸ்டிவலா? என்னடா புதுசு புதுசாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் இந்த ஃபெஸ்டிவல் பற்றி ஒன்றும் தெரியாதுங்க. அது பார்க்கலான்னு தான் வந்திருக்கேன் இப்போது. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம், அப்படி என்ன தான் இந்த ஃபெஸ்டிவலில் பண்ணுறாங்கன்னு. வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேர்னி டு டெஸ்டினி. இங்கே பைக் பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. வெளியில் ஜென்ரேட்டர்லாம் கூட வச்சுருக்காங்கங்க. ஒரு எமர்ஜென்சி சேஃப்டி பர்பஸ்க்காக ஆம்புலன்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இது தாங்க டிக்கெட் வாங்குகிற பிளேஸ். நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிட்டு வரலாம், அப்படி நீங்கள் இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்தோம் நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி வெளியில் நிறைய பேனர்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே நைட்டு டிஜே ஷோ கூட நடக்கும் போல். இது தாங்க பலூன் ஃபெஸ்டிவலோட டிக்கெட். நீங்கள் டிக்கெட் வாங்குறதா இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து வாங்கிக்கலாம். ஆன்லைன் புக்கிங்லாம் அவசியமே இல்லை, ஏன்னா இங்கே காலியாக தான் இருக்குது இடமே. நான் கூட இந்த ஃபெஸ்டிவலுக்கு நிறைய பேர்லாம் வரமாட்டாங்க போலன்னு நினச்சேன். பரவாயில்லைங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபெஸ்டிவல் உள்ள என்ட்ரி ஆகும்போது இந்த பேண்ட் உங்கள் கையிலேயே கட்டி விட்டுருவாங்க. நிறைய பேர் இப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் உள்ள கிட்ஸுக்கான கேம்ஸ்லாம் கூட நிறைய இருக்குது போல். பரவாயில்லைங்க, ஜென்ரேட்டர் நிறைய வச்சுருக்காங்க உள்ள. இப்போ நம்ம கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இன்னும் ஃபெஸ்டிவலே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளே பீப்புள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டீஸ்லாம் வந்தாங்கன்னா இந்த பிளேஸை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க போல். இன்னும் கொஞ்சம் கேம்ஸ் ஆப்ரேட் பண்ணாமல் இருக்காங்க. மேபி டைம் ஆக ஆக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக பிளான் பண்ணிக்கோங்க. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்ட்டு. அதுக்குள்ளேயே இதோ பாருங்களேன், டாய் ட்ரெயின் கூட இருக்குது இங்கே. இந்த கேமை நான் ரொம்ப நாளாக விளையாடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் விளையாட முடியாதுன்னு நினைக்கிறேன். இது சின்ன பசங்க விளையாடுற இடமா இருக்கும் போல். இப்போ தாங்க ஓடுதானே செக் பண்ணுறாங்க. நம்ம விளையாடி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? சில பேர் விளையாட ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம் விளையாடலாமா வேணாமான்ட்டு. இதோ பார்த்தீங்களா, பலூன் கேம்லாம் கூட வச்சுருக்காங்க. கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த பிளேஸு செம்ம ட்ரீட்டாக இருக்கும் போல். ஏன்னா கிட்ஸுக்கெலாம் வாட்டர் கேம்ஸ் ரொம்பவே பிடிக்கும். இங்கே தண்ணியில் விளையாடுற கேம் கூட இருக்குது. சூப்பருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சன் வர ஆரம்பிக்குது. பரவாயில்ல, கிளைமேட் நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குது. நாம் இப்போ ஈசிஆர் பக்கத்தில் வேறு இருக்கோமா, அதனால் பீச்சு காற்று நல்லாவே வருது. பீச்சிலலாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுற இடம் கூட இருக்குது. இந்த கேம்ஸ் விளையாடணுன்னா நம்ம தனியாக பே பண்ணணும். ஒரு ஆளுக்கு 60 ருபீஸ் வாங்குகிறாங்க. அந்த பாலெல்லாம் அந்த கிளாஸை ஃபுல்லாக அடித்து உடச்சிட்டா அங்கே இருக்க ஒரு கிஃப்ட்டு நமக்கு தருவாங்களாம். ஒரு கேமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரெயினில் பெரியவங்களை கூட அலோவ் பண்ணுறாங்க. இன்னும் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணல, அதனால் இங்கே வந்து எல்லோரும் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டில் டிஜே நடக்கும் போல், அதுக்காக செட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாத்தையும். என்னங்க கிளைமேட் மறுபடியும் க்ளவுடி ஆகிட்டே போகுது. இவ்வளோ நேரம் நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் ஃபுல்லாக இருட்டிடுச்சு. பரவாயில்ல, இந்த கிளைமேட்டும் நல்லா தான் இருக்குது. மழை மட்டும் வராமல் இருந்தால் சரி, மற்றபடி எல்லாமே ஓகே தான். கடையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. பேனர் கட்டி ரோட்டில் போட்டு வச்சுக்கிறாங்க. கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் தான் அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தா ஃபுட் ஸ்டால்ஸில் கூட பயங்கர கூட்டமாக தான் இருக்குது. நிறைய ஃபுட் ஸ்டால் வச்சுருக்காங்க. ஃபுட்டீஸ்க்கெலாம் பயங்கரமான பிளேஸாக இருக்கும் போல். இப்படி வாங்க ஒரு ஷாப்லேயும் என்னென்ன ப்ரைஸில் சேல் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு தராங்க எல்லாத்துலேயும்.
நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க உள்ள. இதை பார்த்தீங்களா, டாமினோஸ் கூட இருக்குது. அப்பளமா இல்லை தோசையா, இது இவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய அப்பளம் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னடா இது தோசையை விட பெருசாக இருக்குது. இதுக்கும் டோக்கன் போல். சேலம் தட்டு வடை, மதுரை பட்டர் பன் ஷாப்லாம் கூட இருக்குது. சேலம் தட்டு வடை மட்டும் நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். வேஃபில் கூட ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இங்கே. ஐயோ, நம்ம ஆல் டைம் ஃபேவரட் டோனட் கூட இருக்குங்க இங்கே. ஒரு டோனட் 100 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. ஐயோ, பார்க்குறதுக்கே செம்ம டேஸ்டியாக இருக்குது. சரி வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ தாங்க சொல்லிகிட்டே இருந்தேன் மழை வரக்கூடாதுன்ட்டு. நினச்ச மாதிரியே மழை வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் அந்தந்த டென்ட்டு உள்ளே போய் சேஃப் ஆகிட்டாங்க. பாவங்க, இவ்வளோ நேரம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மழை வந்ததும் எல்லாத்தையும் கவர் போட்டு மூட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா இப்போதைக்கு பலூன் ஷோ நடக்காது போலையே. மழை வந்துச்சுல்ல, நடக்குமா நடக்காதான்னு தெரியல எனக்கு. நான் அந்த பலூன் ஷோவை பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன். பலூனை பறக்க விடுறது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் போல். என்னங்க இது, டோனட் சாப்பிட்றதுக்கு போய் ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஸ்பூன் எப்படி சாப்பிட ஆட்டப்படும்? நானும் அவ்வளோ நேரம் போராடின்னு இருக்கேன், ஸ்பூனில் சாப்பிடவே முடியல. தூக்கி போட்டு கையில் தான் சாப்பிட போகிறேன். பயங்கர சாஃப்டாக இருக்குங்க இந்த டோனட்டு. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. எவ்வளோ நாள் வெயில் அடி அடின்னு அடிச்சுது, இன்றைக்கின்னு பார்த்து மழை வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே இருக்க மக்கள்லாம் எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அந்த பலூன் ஷோ பார்க்க முடியாதோன்ட்டு ஃபீலிங்கில் இருக்கேன். இவங்க எல்லாம் கவலையை மறந்துட்டு சாப்பிட்ன்னு இருக்காங்க. என்னங்க ஒரு பாயை போட்டு படுத்துட்டாரு. கொஞ்சம் கடுப்பாக தாங்க இருக்குது இந்த ஷோவை பார்க்க முடியாதோன்ட்டு. இதுக்குள்ளே டெம்போ வேன்ஸ்லாம் நிற்குதுங்க. இது உள்ளே தான் அந்த ஏர் பலூன் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரக்கை பாருங்களேன், சும்மா தாறு மரம் இல்லை, செம்மையாக இருக்குங்க இந்த 2 ஜீப்பும். அது ஜீப்பு, இது ட்ரக்கு போல். இதோ பாருங்கள், டொயோட்டோ ஹேமர் கூட வந்திருக்கு. பலூன் ஃபெஸ்டிவலுக்கு பதில் கார் ஃபெஸ்டிவல் வச்சுருக்கலாம் போல். அந்த கிரேவை விட இந்த பிளாக் தாங்க செம்ம தாறு மாறாக இருக்குது. அந்த டயருக்கும் கீழே இருக்க கேப்பும் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பலூனை பார்க்கலான்னு தாங்க வந்தேன். இந்த மழையினால் பேனரில் இருக்க பலூனை தான் பார்க்க வச்சு அனுப்பிடுவாங்க போல். மழை ஸ்டாப் பண்ணதும் மறுபடியும் டிஜேலாம் ஆரம்பிக்க போகிறாங்க. என்ட்ரி டிக்கெட் 200 வேஸ்ட்டு தான் போலுங்க. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் பார்க்க வந்ததே அந்த பலூனை தான். இப்போ அந்த பலூனே பார்க்க முடியலன்னா எதுக்கு அந்த 200 வேஸ்ட்டு தானே அப்போது. இங்கே வியட்ஜெட் ஏர்லைன்ஸ்லேருந்து ஒரு சின்ன ஷோ மாதிரி நடத்தியிருந்தாங்க. இது ஏதோ ஸ்பான்சர் கேம் போல். வியட்ஜெட்டில் ஜான்வரி 10th-லேருந்து 19th வரைக்கும் ட்ராவல் பண்ணால் ஏதோ ஆஃபர் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி எல்லோரும் நல்லா ப்ரீ பிளான்டாக வந்திருக்காங்க. எல்லாம் பெட்ஷீட்டு தலைக்காணின்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் சாப்பிட்றத பார்த்து நமக்கும் பசி எடுத்துக்குது. ஏங்க அந்த பலூன் ஷோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர கூட்டமாக இருக்குது இங்கே. பலூன் ஷோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபயரோட ஹீட்டு இது வரைக்கும் வருதுங்க எனக்கு. எங்கப்பா செம்மையாக இருக்கு போ. பயங்கர ஹீட்டா இருக்குங்க. இங்க இருந்து எல்லா வண்டியும் ஒன்று எடுக்கிறாங்க. இனிமே தான் அந்த பலூன் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. பயங்கரமா இருக்குங்க பார்க்கறதுக்கு.
நான் கூட இந்த பலூன் ஷோ பார்க்க முடியாதுன்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன். இங்கேயே ஃபயர் ஷோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே எரியிற ஃபயர் இது வரைக்கும் ஹீட் ஆகுதுங்க. இவங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க யாருலேருந்து ஃபயர் அதிகமாக வருதுன்னு சொல்லி. ஒருத்தர் ஃபயர் விட்டாங்கன்னா எல்லாரும் மாற்றி மாற்றி ஃபயர் விட்டுன்னே இருக்காங்க. இந்த மொட்டை அண்ணன் தான் பயங்கரமாக ஃபயர் விடுறாரு. இவங்க ஃபயர் விடுறாங்களா, அதை பார்த்துட்டு இங்கே இருக்க எல்லாருமே ஃபயர் விடுறாங்க. இந்த அண்ணன் ஜாலியாக பண்ணுறாரு. பயங்கரமாக ஹீட் இருக்குங்க. கலக்கிறாருப்பா ஆளு. இந்த பலூன் ஆப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே ஃபாரினர்ஸ் தாங்க. எல்லாம் வெல் ட்ரைன்டு பீப்புள் தான் இந்த ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க போல். எல்லாமே ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. அவங்க யாராச்சும் பலூனில் ஃபயர் விட்டாங்கன்னா இந்த அண்ணனும் ஃபயர் விடுறாரு பாருங்க. சொன்னேன்ல, இவர் சும்மாவே இருக்க மாட்டார். மறுபடியும் அந்த ஃபயரை விட்டு வெறுப்பேற்றிட்டே இருக்காரு எல்லாரும். பாருங்க, ஏதோ ஒரு வண்டி வருது. அடேங்கப்பா, அதோ கை வச்சிட்டு இருக்காருல்ல, அந்த இடத்துல ஒரு கீ மாதிரி இருக்கு. அதை டர்ன் ஆன் பண்ணால் உடனே ஃபயர் வந்துடுது. பாருங்க, அதை ஆன் பண்ணி விட்டதும் மறுபடியும் ஃபயர் வர ஆரம்பிச்சிச்சு. அதை ஆஃப் பண்ணாங்கன்னா ஃபயர் நின்றுது. அவங்கெல்லாம் ரெண்டு ஃபயர் இது வச்சுருக்காங்க. ஆனால் இவர் மட்டும் ஒன்று மட்டும் வச்சுட்டு செம்மையாக கலக்கிறாரு ஆள். இப்போ அந்த அக்கா வந்து ட்ரை பண்ணுறாங்க. மேலே அடிக்கிறது ஹீட்டு கீழே வரைக்கும் வருது. பக்கத்தில் இருக்கவங்களாம் எப்படி தான் இருக்காங்கன்னே தெரியல. அட போங்க, இன்னைக்கு பலூன் ஷோ கிடையாதான், அந்த ஃபயர் ஷோ மட்டும் தானா. வெதர் கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. மேபி நாளைக்கு நடந்தால் நடக்கும் போல். இந்த ஃபயர் விடுறதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி நடக்கும் போலன்னு நினச்சிட்டேன் நான். ஒரே ஏமாற்றமாக போச்சு. நீங்கள் நாளைக்கு வர மாதிரி இருந்தால் கிளைமேட் செக் பண்ணிவிட்டு வாங்க. மறுபடியும் மழைலாம் வந்துச்சுன்னா மறுபடியும் பலூன் ஷோ நடக்காது. இது குட்டி ஏர் பலூன் போல் சும்மா ஷோ மாதிரி நடத்துகிறாங்க. என்னடா அது இவ்வளோ பேர் சிலிண்டரை தூக்கின்னு வரீங்க, என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஏதோ செட் பண்ணுறாங்க. ஓ, அந்த குட்டி குட்டி கேஸுக்கெல்லாம் இதில் ஃபில் பண்ணுறாங்க போல். இங்கே நடத்துகிறாங்கல்ல இந்த ஃபயர் ஷோ, அதோட கேஸ்லாம் காலி ஆகிட்டா இங்கே கொண்டு வந்து ஃபில் பண்ணுறாங்க. எவ்வளோ ஈஸியாக ஃபில் பண்ணுறாங்க பாருங்களேன். அந்த ஒயரை உள்ளே சொருகுனதும் அப்படியே கேஸ் ஃபில் ஆகுது. இதை ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு கேஸ் ஃபில் பண்ணுறாரு. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த கேஸ் ஃபில் ஆகிடுது. இந்த கேஸை ஃபில் பண்ணுறது பயங்கர கேஸ் ஸ்மெல் வருதுங்க. எவ்வளோ கேஸ் தான் இருக்கும்னு தெரியலையே இதில். இந்த ஃபயர் ஷோவில் ட்ரோன் கூட பறக்க விட போகிறாங்க. ட்ரோன் வியூவில் பயங்கரமாக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சைடு வண்டியில் வச்சு ஃபயர் ஷோ நடத்துகிறாங்கள, இங்கே கீழே வச்சு அந்த ஷோ நடத்துகிறாங்க. இங்கேருந்து பார்த்தா இன்னும் கிட்ட பார்க்கலாம்.
வியர்ஜெட் ஏர்லைன்ஸ்லேருந்து தனியாக ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாங்க. அந்த ஃபயர் ஷோ பார்க்க எவ்வளோ கூட்டம் வந்திருக்கோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நிறைய கூட்டம் வந்திருக்கு. இங்கே நைட் டைமில் இன்னும் பயங்கர வைப்பாக இருக்குது. இங்கே இருக்க ஃபுட் ஸ்டால்லாம் டிஜே மியூசிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க என்ன தான் பண்ணுறாங்க போய் பார்க்கலாம். நீங்களே பாருங்களேன் எவ்வளோ வைப்பாக இருக்குது. சாப்பிட்றதுக்குன்னே ஒரு கூட்டம் வந்திருக்குப்பா. இங்கே ஃபுட் லவர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க போல். டிஜே பார்ட்டி கூட இன்னைக்கு கேன்சல் போல். வெறும் சாங்ஸ் மட்டும் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி மழை வந்து ஃபுல்லாக கெடுத்து விட்டுச்சு. இந்த பலூன் ஃபெஸ்டிவல் சென்னையில் 3 நாள் தான் நடக்க போகுது. இன்றைக்கி ஒரு நாள் வேஸ்ட்டாக போச்சு. சாட்டர்டே சண்டே 2 நாள் மட்டும் தான் இருக்குது. இன்னும் குட்டீஸ் பபுள்ஸ் விட்டுருக்காங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு இந்த பபுள்ஸ் எல்லாம். எல்லோரும் செம்ம வைப் பண்ணிகிட்ருக்காங்க. பலூன் ஷோ கேன்சல் ஆனால் என்ன, நாங்கள் ஜாலியாக இருப்போம்ன்ட்டு ஜாலியாக இருக்காங்க எல்லாம். நீங்கள் பார்த்தீங்களா சில்ட்ரன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் வச்சுருக்காங்க. பலூன் ஷோ நடத்துகிறாங்க. நான் கூட நடத்த மாட்டாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல நடத்துகிறாங்க. வா இந்த பலூன்லாம் எப்படி பறக்குதுன்ட்டு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு யாரும் ஃபீல் பண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லி. பரவாயில்லைங்க, வந்ததுக்கு இதையாச்சும் பார்த்தனே அதோட சந்தோஷம். இந்த வியர்ஜெட் ஏரோஸ்டர்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்க ஒரு கூட்டமே இருக்குது. நிறைய பேர் இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்க கூட இவங்க யாரும் விஐபி போல் போலீஸே கூட்டிகிட்டு வந்து இவங்க கூட ஃபோட்டோ எடுக்க வைக்கிறாங்க. சரி வாங்க அப்படியே கிளம்பலாம். இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஷோ நடக்காதுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வரைக்கும். நாளைக்கு யாராச்சும் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பலூன் ஷோ பார்க்க முடியும். வெதர் கண்டிஷன் நல்லா இருந்தால். நான் அந்த கலர் பலூன்ஸ்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் பார்க்கலான்னு நினச்சி வந்தேன். ஆனால் எதுவும் பார்க்க முடியல. சரி விடுங்க, பரவாயில்ல. வந்ததுக்கு இந்த ஃபயர் ஷோவும் அந்த ஒரு பலூன் மட்டும் ஏற்றி காமிச்சாங்களே அதை பார்த்த வரைக்கும் போதும். இன்னும் 2 days இந்த கண்டென்ட்ஸ் நடக்க போகுது. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் என்ஜாய் பண்ணி பாருங்கள். வெளியில் கூட நிறைய ஷாப்லாம் வச்சுருக்காங்க. அங்கே ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. குட்டி குட்டி பொருள்ஸு, சின்ன பசங்கள் டாய்ஸு எல்லாமே இருக்குது. இந்த மருதாணிலாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் இருக்காதுல்ல.